கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. தம்பி பையா, என்ன எதையோ கண்டுபிடிச்சிட்டு வாரேன், இன்னைக்கு கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போடாப்ல இருந்துச்சு. என்னடா தம்பி பேச மாதிரி வந்து நிக்கிற? ரொம்ப பேசிக்கிருக்காதுன்னா அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியா? கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ற, ஆனா வர்றப்பையும் முகச்சாடு ஒண்ணும் சரி இல்லையே. அது மூஞ்சியே சரியா வச்சிருந்தே வரணுமா? அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. யாரு உன்னோட மன்னவன் என்று. அப்படியா? சரி, என் மன்னனோட பேரை சொல்லு பாப்போம். இது நல்லா இருக்கே. யாரு என்ன கண்டுபிடிக்க முடியும்? உன் மன்னவனோட பேரு, ஊரு, அட்ரஸ் இதெல்லாம தெரிஞ்சுக்க முடியும். நீ என் மேல உண்மையாவே பாசம் வச்சிருந்தா அதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்ப. அதுக்காக என் பாசம் உண்மை இல்லைன்னு சொல்றியா? இரு அப்பானுக்கு கொடுத்துறவா. உன் பாசம் உண்மை இல்லைன்னு நான் சொல்லல. எதுக்கு இந்த வெட்டி சீனு? நீ கண்டுபிடிக்கவே இல்லைன்னு எனக்கு தெரியும். அது அது ரதி, அது வந்து நான் கண்டுபிடிக்கலாம்னே போனேன். போற வழியில ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டேன், பல்ல அடிச்சுட்டு அது பின்னாடியே போய் டிச்சுக்குள்ள விழுந்துருச்சு. வந்த கரெக்டா? இல்ல என்னல நேர்ல பார்த்த மாதிரியும் வந்து சொல்றேன். அது அது அப்படிலாம் இல்ல ரதி, நானு லெட்டர் பார்க்கத்தான் போனேன். போற வழியில டிச்சுக்குள்ள விழுந்துட்டேன். அப்படிங்களா தம்பி? நீ என் கூட பிறந்தவே, உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்ன நான் தான் சொன்னோம்ல, அன்னைக்கு நீ காலேஜ் வாசல்ல வந்து நிக்கும் போதே ஏதோ ஒண்ணு இருக்குண்டு எனக்கு தெரியும். நீ உண்மை நடிக்க தேவையில்ல. யார் உன்னால மட்டும் கிடையாது. நான் நினைச்சா கூட அவரை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவரை தேடி போற நாள் சீக்கிரமாவே வரும். அப்ப இந்த ஜென்மத்துல அவர்தான் உனக்கு புருஷன். நான் முடிவே பண்ணிட்டேன். சரி விடு, இந்த வாட்டி தான் மிஸ் ஆயிருச்சு. அடுத்த வாட்டி கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுறேன். அடுத்த வாட்டி லெட்டர் மட்டும் போட்டு கொடு, நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன். எப்படி நான் லெட்டர் கொடுக்கறது? அவர் எழுதின கவிதை வச்சுட்டு அவருக்கு நான் பதில் கவிதை போட முடியும். வெண்ண மாதிரி அதையும் கொண்டு போய் டிச்சுக்குள்ள போட்டு நடச்சு கொண்டு வந்துட்டேன். எங்க கொண்டு வந்தியா கிழிச்சு எரிஞ்சாண்டு தெரியல. இல்லல கவிதையெல்லாம் பத்திரமாவே வச்சிருந்தேன். நான் மட்டும் தான் டிச்சுக்குள்ள விழுந்தேன். ஓ சரி, பத்திரமா வச்சிருந்த கவிதையை கொடு பாப்போம். அக்கா அது அதுதான் எங்கிட்டு போச்சுண்டு. என்ன வீரவசனமெல்லாம் பேசிவிட்டு போன கண்டுபிடிச்ச வேண்டிய நானும் நினைச்சா கடைசி காத்து வீசுது, பொண்ணு காத்து வீசுது, பார்த்து பார்த்து வீசுது, என்ன பார்த்து வீசுது. இந்த பிள்ளை தமிழ் தானே? இதுக்கு நம்ம வீட்டுக்கு வருது தெரியலையே. நீ அப்பட ஒரு மாதிரி தினுசா வலிக்குற. அதான் தெரியல. அடடே வா தமிழே. மேம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் தமிழே, நீ எப்படி இருக்க? என்னது நம்ம வீட்டு சைடு எங்க வீட்டு தெரியுமா? என்ன தெரியும் மேம், அப்படியே வழி வழியா கேட்டு வந்துட்டேன். சரி சரி, என்ன இந்த சைடு? இருங்க வா. எதுவா இந்த போது காதரியோ இந்த மின்னம் வெல்லுறா, கரண்ட்டுக்கு நான் போதுக்கு கரண்ட் ஒன்று பண்ணுறா. என்ன தமிழே? ஒண்ணும் கிடையாது. இந்த நிக்கிறாங்களே இவங்க உங்க தம்பியோ? இல்ல சித்தப்பா. அறிவிட்ட முண்டோ இல்லதா, என் தம்பிதே. ஏய் லூசு பையலே, அவங்க கேள்வி கேட்டாங்க, நான் பதில் சொன்னேன். நீ எனக்கு தம்பி தானே, எனக்கு இப்ப சித்தப்பானே. ஆமா நான் உனக்கு தம்பிதே, நான் இப்ப சித்தப்பான்னு சொன்னேன். நீ தான் சொல்லி தெரியல. ஏங்க ஆனா அன்னைக்கு காலேஜ் வாசல்ல வந்து நின்றது இதுக்கு தானா? தெரிஞ்சு வச்சிரியே? ஆமா நீங்கவே. நீங்க உங்களுக்கு தம்பின்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா? சரி ஒண்ணு இல்ல மேம், இவரே எங்க ஊர் சைடு வந்திருந்தாரு போஸ்ட் ஆபீஸ்க்கு. உங்க ஊர் சைடா? ஆமா, அப்ப இவரை பார்த்தேன் நானு. எங்க அண்ணனை கொண்டு போய் வழி அனுப்பி வச்சிட்டு வரலாம்னு சைக்கிள் எடுத்துட்டு வந்தேன். காலேஜ் லீவு தானே 2-3 நாளா. அதே அண்ணன் இங்க எக்ஸாம் எழுத போறேன்னு சொல்லி சொன்னேன். அவனை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக பஸ் ஸ்டாப்புக்கு வந்து போஸ்ட் ஆபீஸ் அங்க ஒண்ணு தானே இருக்கு. அப்ப இவரை பார்த்தேன். போஸ்ட் ஆபீஸ்ல போட வேண்டிய லெட்டரை கையில வச்சிட்டு இருந்தாரு ரொம்ப நேரமா. நான் போக போக இவர் என் பின்னாடி வந்திருப்பார் போல. ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தாரா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்த வழியில டிச்சுக்குள்ள விழுந்துட்டாரு. ஓ இங்க பக்கத்துல டிச்சுக்குள்ள விழுந்தியாடா? ஆமா இருந்துச்சு. தூக்கி வரதுக்குள்ள அவரே எந்திரிச்சிட்டாரு. பக்கத்துல இருக்க பம்பு செட்ல ஒரு குழியில போட்டு வந்துட்டாரு. அப்போ அவர் கையில வச்சிருந்த லெட்டர் என்னோட சைக்கிள் கூடைக்குள்ள விழுந்துருச்சு. ஓஹோ அதே சரி, எப்ப இருந்தாலும் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்க வந்திருப்பாருன்னு என் மனசுல படிச்சா. நீங்க தானே இவரோட அக்கா, அதனால ஏன் உங்க வீட்டுக்கே வந்துட்டேன். இந்தாங்க லெட்டர். எனக்கா? உங்களுக்கு எதுக்கு நான் தாரேன்? அது உங்க அக்காவோட லெட்டர். தம்பி லெட்டர் எனக்குப்பா. நான் மட்டும் ஊர் அவுட் ஆளுக்குன்னு சொன்னேன். நைஸ், கொடுங்க. சரி மேம், இத கொடுத்துட்டு போக தான் வந்தேன். நான் வாரேன். வா வீடு வரைக்கும் வந்துட்டு ஒரு வாய் தண்ணி குடிக்கலன்னு என்ன? வா குடிச்சிட்டு போ. ஐயோ வேணாம் மேம், இருக்கட்டும். உங்களை பார்த்துட்டு உங்க லெட்டர் கொடுத்துட்டு போலாம்னே வந்தேன். பக்கத்து ஊர்ல பெரியப்பா விவசாயம் பாத்துக்க இருக்காரு, அவர்கிட்ட போகணும். இருக்கட்டும், வந்து ஒரு வாய் தண்ணி குடி. இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு வாய் சாப்பிடலண்டா அப்படி வாங்க, உங்களுக்காக நாங்க சமைச்சு தரோம். வந்து இலை போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு போங்க. நீங்க சமைப்பீங்களா? சமைக்கிறது மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன். ஆனா என்னடமோ தெரியும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். என்னக்கா நீ வீட்டுக்கு வந்தவங்கள வாசல்ல நின்று பேச வச்சுக்கிருக்க, வந்து உள்ள கூட்டு தலைவால ஏழை போட்டு விருந்து போடு. அது எப்ப
இல்லக்கா, வேண்டாம் வேண்டாம், தண்ணி கொடுத்து அனுப்பிடு. சரிதா, வந்துட்டு ஒரு வாய் தண்ணி குடிக்காம போறல? இல்ல இல்ல, பக்கத்துல தான் ஏச்சி பெரியப்பா இருக்காங்க, அவளை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருவேன். நான் வரேன். சரிடா, வரேங்க. வாங்க. பாக்குறா அத்த வைக்க பாக்குறா நிக்கிறா எந்த தூக்கி நிக்கிறா புக்குறா போகும் போத புக்குறா வாங்குறா எங்க மூச்ச வாங்குறா காத்து காத்து வீசுது பொண்ணு காத்து வீசுது. தம்பி அக்கா. நொக்கா பிச்சுற ராஸ்கல். இப்படி போய்க்கிருக்கோ? வாயிலே தான் சொல்றது. உனக்கு கல்யாணம் நடக்கிட்டு பிறகு எனக்கு பாத்துக்கிறோம்டே. ரூட் ஒண்ணு சரியில்லையடியே. நீ வேற ரூட்டு வர்றதோட சரி, அதுக்கு பிறகுலாம் ஒண்ணு இல்ல. சரி, எனக்கு ஒரு வெக்கமா இருக்கு. நான் மாறி ஓடி போயிட்டியா பைத்தியக்காரன். நலம் பெறும் நாள் வரும் சிறை மீட்கிறே. யார் மருது, உன் இந்த அளவுக்கு சுத்தி சுத்தி வரேன்டா. உன் மேல எம்பிட்டு அன்பு வச்சிருப்பேன்னு உனக்கு புரியலையாடா? நான் என் வீட்டுல படுற கஷ்டம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிருப்பாருது. சம்பந்தப்பட்ட பொண்ணு தாமரையே நானும் மருதும் ஃப்ரெண்ட்லியானா பழகணும்னு சொல்லிருச்சு. இதுக்கு பிறகு நாங்க இங்க நின்று பேசி என்ன போகுது? ஐ லவ் யூடா. நான் எத்தனை முறை ஐ லவ் யூ சொல்றேன். ஒரு தடவையாவது எனக்கு சொல்லணும்னு தோணுதா? நீ எத்தனை முறை வேணாம் வேணாம்னு சொன்னாலும் ஐ லவ் யூ. என் தம்பிக்காகவே நான் உங்க வீட்டுல வந்து பொண்ணு இறங்கி கேட்டேன். ஆனா சம்பந்தப்பட்ட பொண்ணு தாமரைக்கே இதுல விருப்பம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு மீறியும் என் தம்பி இங்க வந்து சண்டை போட்டது தப்புதேன், மன்னிச்சுக்கிறீங்க. நானாடி உன்னை நாய் மாதிரி சுத்தி சுத்தி வந்தேன். யாரையும் சுத்தி வந்த அவன் ஆபத்தை என்ன சொல்லிட்டு பத்தியா? நான் தான் உன்னை வளைச்சு போட்டேனா? எனக்கு இதெல்லாம் தேவையா? நான் இவனை கேவலமா சுத்தி வந்தது நீடி. நீ என்ன காதலிக்கல சொல்லு. இல்ல, நான் உன்னை காதலிக்கல. ரொம்ப அதிகமா பேசிட்டோமோ? எல்லாம் மீறி ரொம்ப அதிகமா பேசிட்டோமோ? ஆனா அந்த ஆள் எப்படி அண்ணன் சட்டையை பிடிக்கலாம்? அதனால தானே நான் பேசினேன். எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல. நான் யாருக்கு இப்படி ஃபீல் பண்ணணும்? அவனையும் சொல்லிட்டாலும் ஒரே வார்த்தையில என் அண்ணன்கிட்ட நானும் மருத்துவம் ஃப்ரெண்டியா தான் பழகணும்ண்டு பிறவதுக்கு எது கையில வச்சோன்னா அப்புறம் அதுக்கு என்ன சுத்தி சுத்தி வந்தா? எதுவுமே எனக்கு தெரியல. யார மருது? அவ உன் வாழ்க்கையில இல்லாதவ. அவளையெல்லாம் நீ ஒன்றும் நினைக்க தேவையில்ல. தேவையில்லாம நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிறாத. உனக்கு உன் அண்ணனே எல்லாம் ஃப்ரெண்டியா பழகணும்னு சொல்லிட்டா. ஆனா அவ என்ன பார்த்த பார்வை அவ என்கிட்ட நடந்துகிட்டது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ ஃப்ரெண்டியா பழகின மாதிரி ஒன்றும் தெரியலையே. ரொம்ப பேசிட்டு வருது. அவன் அப்ப தேவையில்லாம உடனே அசிங்கப்படுத்தின பிறகு நீ எதுக்கு அவளை பத்தி நினைக்கிற? அவளா இல்ல உன் வாழ்க்கையில. நீ கல்யாணமே பண்ணிக்கிறாத, நீ இப்படியே இரு. அவன் உனக்கு வேணாம். இப்படி தூரம் பேசினதுக்கு பிறகும் எந்த முகர்கட்டையை வச்சு அவ கூட நீ வாழ்வ? அவன் உனக்கு இல்ல. அவளும் உன் மனசுல கிடையாது. அவளுக்கு நீ காதலிக்கலன்னு சொல்லிட்டீல. வேற என்ன? இப்ப வேணும்னா நீ இல்ல இல்லன்னு சொல்லலாம். உன் மனசுல ஒரு ஓரமாவாது. ஓரமா இல்ல, உன் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன். உன் கண்ணு வச்சு நான் கண்டுபிடிப்பேனா? ஆனா மனசு வலிக்குதுல. அவளுக்கு இந்த 2 நாள்ல கல்யாணம் ஆயிட்டு போகுது. எனக்கு என்ன? எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. அவ யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். அவளுக்கு எனக்குமான உறவு ஃப்ரெண்ட்ஷிப்னு அவளே சொல்லிட்டா. அதுக்கு பிறகு அவளுக்கு எனக்கு என்ன? எந்த சோழியும் இல்ல. ஆனா மனசு வலிக்குது. யாரு மருது? தாமரைன்னு ஒருத்தி உன் வாழ்க்கையில கிடையாது. அவ வந்துட்டு போன கனவான்னு நினைச்சு மறந்து போய் இப்ப நீ தூங்கி எந்திரிச்சு ஒரு கனவு கண்டினா அது கெட்ட கனவா இருந்தா மறந்து போகலையா? அதே மாதிரி அவளையும் மறந்துடு. அதுதான் உனக்கும் நல்லது, உன்னை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது. உன் அண்ணன் எப்படி கஷ்டப்படுத்து உன்னை வளர்த்திருக்காரு, அதை மட்டும் உன் மனசுக்குள்ள வச்சுக்கோ. இவெல்லாம் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டா. ஆனா இப்படி போசுக்கிட்டு ஒரே வார்த்தையில ஃப்ரெண்ட்லியா பழகணும்னு சொல்லிட்டாலே அதுவே தாங்கிக்க முடியல. அப்புறம் எதுக்கு நீ சுத்தி சுத்தி வந்த? நீதான் வேணும்னு சுத்தி சுத்தி வந்திய. சுத்தி வந்தவ பாதிலே எப்படி போறதுக்காகவே மாறியா? இப்படி போறதுக்கு
நீ என் வாழ்க்கையில வராமலே இருந்திருக்கலாம் முன்னாடி. யாரா அவரு இந்த நடுக்காட்டுக்குள்ள இப்படி அருவி மேல உட்காந்துக்கு இருக்காரு? தண்ணி வேற போச அடிச்சுக்கிருக்கு. ரொம்ப வருத்தத்துல இருக்காப்ல இருக்கே. ம், யார் நீங்க? நான் இந்த ஊர் தான். எங்க ஆத்தா வயக்காடுக்கு போயிட்டு வர சொன்னாங்க. அந்த இடத்துல சகதிக்குள்ள கையை வச்சுக்கிட்டேன். கைகள் வாங்க தண்ணியிலண்டு அருவி சைடு வந்தேன். நீங்க இங்க உட்காந்து அழுதுக்கு இருக்கீங்க, என்னாச்சு? அழுதண்டா அதெல்லாம் இல்ல, மந்தைய சொடி பத்திர போக வேண்டியதானே. பொய் சொல்லாதீய, அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சு போடுவேன். என்னாச்சு? ஏன் ஆள் ஒரு மாதிரி இருக்கிய? ஏதாவது பிரச்சனையா? யாருக்குதான் இங்க பிரச்சனை இல்ல, வாழ்க்கையே பிரச்சனை. எதுக்கு இப்படி வரத்தியா பேசிக்கிறிய? இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு சிலர் நம்ம வாழ்க்கையை விட்டு போனதுக்கு பிறகுதே தெரியுது. ரைட்டு, பையன் எங்கேயோ நல்லா செருப்படி வாங்கியிருக்கான் போல. சரி, நமக்கு தான் இந்த காதல் கத்திரிக்கையாக்கு அட்வைஸ் பண்றதுனா ரொம்ப பிடிக்குமே. போய் 2 அட்வைஸை போடுவோம். எஸ்கியூஸ் மீ, நீங்க இம்பிட்டு வருத்தப்பட்டு பேசுறீங்கன்னா வாழ்க்கையில ஏதோ அடிபட்டிருக்கீங்கன்னு நல்லா புரியுது. இப்போ உங்க மனசு ரொம்ப குழப்பமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இருக்கும்ட்டு எனக்கு புரியுது. என்னை உங்க ஃப்ரெண்டா நினைச்சு உங்க மனசுல உள்ளதை என்கிட்ட சொல்லுங்க, பாறை இறங்கிக்கிறோம். அப்படி என்னவே நடந்துச்சு? என்ன சொன்ன? மனசுல எதையும் வச்சுக்கிறத தாமரை. எது வளர்ந்தாலும் என்கிட்ட சொல்லு. இங்க தீராத பிரச்சனையே கிடையாது. எப்படிலாம் சொல்லுவேன்? நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சு விட்டேன். என்ன தாமரை? ஒரு உண்மையான காதல் எந்த இடத்துலயும் காதலை விட்டு கொடுக்காதுன்னு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு நிமிஷத்துல சுகுநூறா உடையிற மாதிரி உடைச்சு போச்சு. லவ் மேட்ரா? யார லவ் பண்ணியா? நான் லவ் பண்ணதா இல்லையானா எனக்கு தெரியல, ஆனா மனசுக்கு வலிக்குது. நான் சுத்தமாக எதிர்பார்க்கல அவ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாண்டு. அப்பாக்கு அப்பத்தாளுக்கு பயந்துக்கிட்டே அவன் கூட நான் ஃப்ரெண்ட்லியா தான் பழகிறேன். பேடி ஏறி வந்து பொண்ணு கேட்டவங்க கிட்ட போய் சொல்லிட்டபடி. ஏய், என்ன சொல்ற? ஆமா, வயித்துல கத்திய வச்சு குத்தி பிரிவேன் மிரட்டினாங்க. எனக்கு வேற வழி தெரியல. என்ன குத்தி கொண்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, மருத கடத்தி கொண்டு போருவேன் மிரட்டினாங்க. அதனால மாத்தி சொல்லிவிட்டேன். 1000 மிரட்டல் இருக்கட்டுமே, ஆனா உண்மையா காதலிச்ச மனசுக்கு எப்படி அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வந்துச்சு? வெறுத்து போச்சு. யாருங்க, உங்க வழி எனக்கு புரியுது. ஆனா இங்க காதலிக்கிறவங்கள பொண்ணுங்கதே நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. பசங்க ஈஸியா ஒரு பொண்ணை மறக்க முடியாதுன்னு சொல்றது ஒரு சைடு இருந்தாலும், ஒரு பொண்ணு அவ வாழ்க்கையில காதல் மட்டும் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல பெத்தவங்கதே தடியா வந்து நிப்பாங்க. பெத்தவங்க தடியா வந்து நிக்கிறாங்கன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும். இத்தனை வருஷமா நம்ம வளர்த்துட்டோம் பிள்ளைய, இன்னைக்கு காதல் கத்திரிக்கான்னு சொல்லி ஒருத்தரை நம்பி போறாளே, அவன் நல்லா வச்சு பாத்துக்கிடுவானா இல்ல நடுத்தரவுல விட்டுருவானான்னு சொல்லி அவங்க பயப்படுறது ஒரு நியாயமான விஷயமா இருக்கும். ஆனா சில பெத்தவங்க ரொம்ப கொடூரமா நடந்துக்குவாங்க. இப்போ உங்க லவ்வருக்கு நடந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவங்க மிரட்டினதுனாலதே அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. நீங்க காத்துக்கருங்க, உங்க காதல் உண்மையான காதலா இருந்தா கண்டிப்பா சீக்கிரமாவே சேரும். நீங்க இப்படி ஃபீல் பண்ணிக்கிறீங்களே, அங்க அவங்க எவ்வளவு உடஞ்சு அழுவாக தெரியுமா? உங்களதான் நினைச்சுக்கிருப்பாங்க. அடியே பைத்தியக்காரி, அவர் உன்னை பிடிக்கல, அவன் மனசுல காதல் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாருன்னா உன்னை நினைக்காம இருப்பாரா? இந்த நொடி ஒன்னா நினைச்சு அவர் ஒரு சொட்டு கண்ணீராவது விடுவார்ல. என்னைக்கு உங்க காதல நீங்க உண்மையா உங்க மனசுக்குள்ள நினைக்கிறீங்களோ, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சேர்ந்து உங்களுக்கு உண்மையா இருந்து உங்க காதல உங்க கூட சேர்த்து வைக்கும். இது நடக்கும். மன்னிச்சிரு தாமரை, உன்னை ரொம்ப காயப்படுத்தி பேசிட்டேன். இப்பதான் அப்படி புரியுது. நானும் நன்றி உன்னை காதலிக்கிறேன். இந்த பழுவாவி மனசுக்கு அப்ப தெரியலடி. என்ன மன்னிச்சு கடி தாமரை. என்னை மன்னிச்சு கடை மருது. இவங்க மிரட்டினதுனாலவே நான் அப்படி சொல்லிவிட்டேன். அது உனக்கு எம்பிட்டு காயத்தை கொடுத்துருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உன்னை எம்பிட்டு காதலிக்கிறேன்னு எனக்கு தாண்டா தெரியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம 2 பேரோட காதல் உண்மையானதா இருந்தா இந்த பிரபஞ்சமே நம்மளை சேர்த்து வைக்கும். யாரு மூலியமாவது நம்ம காதல் ஒன்று சேரும்டா. சரி, இப்போ உங்க மனசு ஃப்ரீயா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயே உட்காந்துக்கு இருக்காதீங்க, வீட்டுக்கு போங்க, போய் வேலையை பாருங்க. அத்தே, மாமோய், அது மாப்பிள பாயா சிங்கக்குட்டி. என்ன மாமா, நல்லா இருக்கியலா? ராஜா அப்படியே இருக்கியாடா, சின்ன வயசுல பார்த்த மாதிரியே. ஏய், எல்லாரும் உள்ள என்ன சரியா வாங்க, யாரும் வந்து கண்டு பாருங்க. அட
ராசா அப்படியே ஆத்தல ஊச்சி வச்சிருக்கியடா. நான் பெத்தவனாடா நீ என் ராசா. என்ன மச்சி ஐஸ் வைக்கிறதுக்கு வரவா? ஆனா பாக்கத்தவனே உனக்கு எதுக்கு ஐஸ் வைக்க போறேன் என் ராசா. அப்படியே ஆத்தல ஊச்சி வச்சிருக்கீங்க. ஆத்தலைங்க அப்படிங்கண்ணா எனக்கு ஒரு முக்கிய சொல்லி முடிச்சுட்டு வரேன்னு சொன்னீங்க. நீ முதல்ல போடா, உன் அப்பதான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு. அதே வந்துட்டேன். என்னத்த என்னை பார்த்து சாக்க அப்படி உடஞ்சு நிக்கிறீரா? அப்படிலாம் இல்ல தம்பி, வாங்க. இல்லையா அத்தை மூச்சி சரி இல்லையே. சரி சரி நம்ம ஊரு மண் வாசனை பிடிச்சி எப்படி நாளாச்சு. மெட்ராஸே கதிட்டு அங்கேயே வாழ்ந்தாச்சு. இனிங்க தானே நீ வாயே ராசா. இனி பாரு உனக்கு எல்லாமே இது தானே. கையோட எடுத்து வர வேண்டியதானே. நிச்சயத்துக்கு போடவே கல்யாணத்துக்கு போட வேணாம் எடுக்கணும்ல. அதெல்லாம் பார்த்து செய்யணும்ல. அதெல்லாம் வருவாங்க மாமா. வந்து பிறகு பாத்துக்குருவோம். சரி முதல்ல வீட்டுக்கு வந்தோட வாண்டு நிக்க வச்சிருக்கீங்க. உன்ன கூப்பிட்டு ஒரு தண்ணி கிண்ணி. ஐயோ ராசா மறந்து போயிடும். வாயா அண்ணி என்ன உனக்கா கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்காங்க. நீ வா வந்து சாப்பிடு. ஓ இன்னும் இந்த கோழி அடிச்சு நீங்க குழம்பிக்கிறது இல்லையா? ஆமா அப்படிப்பட்ட குடும்பம் தானே. சரி அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல போய் நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். அதோட முதல்ல என்னோட பஞ்சு முட்டையை பார்க்கணும். பாத்துட்டு வரேன். போங்க போங்க உள்ளதே இருக்காங்க. எலே நீ வரேன்னு சொன்னதுல இருந்து எப்ப என் மாமா வருவியா எப்ப என் மாமா வருவேன் ஒரே காத்து உள்ள கிடக்குறாடா. போ முதல்ல போய் பாரு. யாரு எதையாவது சொன்ன வச்சேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க அம்பிடுதேன். அம்மா சொல்ல விட்டு தானே வேலையை பாப்பியா? ஆயா ராசா. அம்மா நான் பெறவடிக்கிறேன். யாரும் வந்துட்டாங்க. நீ தாமரை. ஓய் பஞ்சு முட்டாய் என்ன அப்படி பாக்குறவ? அது என்னடா பூசத்துக்கு வந்து நிக்கிறியானு பாக்குறியா? மறந்துருப்ப. ஞாபகத்துல இருக்கா என்ன? உங்களை மறக்க முடியுமா? பார்த்திபன் தானே? பரவாயில்ல ஞாபகம் வச்சிருக்க. ஞாபகம் இருக்கு. என்ன கல்யாணம் பண்ண ஒரு தலையே இல்லாம இருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தலைவலி. நான் வேணா தையில போட்டு விடுவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், மாத்திரை போட்டா சரியா போயிடும். அழுது தலைவலி வர வச்சிருப்போல. அப்படிலாம் இல்லையே. சும்மா சொன்னேன். சரி வந்ததும் வராம உன்னை தான் பாத்துட்டு போட்டு வந்தேன். பசிக்குது, முதல்ல போய் ஒரு வெட்டு வெட்டிட்டு வந்தேன். வா சாப்பிட போவோம். உனக்கு கோழி குழம்பு ரொம்ப பிடிக்குமே. இல்ல இல்ல, தலைவலிங்கிறனால சாப்பிட பிடிக்கல. நீங்க போய் சாப்பிடுங்க. தலைவலிங்கிறனால சாப்பிட பிடிக்கலையா? இல்ல போய் சொல்லிட்டு சாப்பிட பிடிக்கலையா? என்னது? நீங்க போய் சாப்பிடுங்க, செத்த கழிச்சு வாரேன். ரொம்ப வெக்கப்படுவோல. சரி வெக்கத்துல மாத்தி போடுவேன். சரி மாமா வரட்டா? பார்த்திப வந்துட்டியா? இன்னும் 2 நாள் கல்யாணம். நான் இப்ப என்ன செய்வேன்? அம்பிடுதேன், என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. பேசாம அவளுக்கு ஒரு போன் அடிக்கலாமா? அவராண்ட பேசாம என்னால இருக்கவே முடியல. ஆனா அவருக்கு அப்படி இருக்கா? அதான் வீட்ல யாருமே இல்லையே. தோப்பார் கோயிலுக்கு போயிட்டா. அம்மா துணி துவைச்சுட்டு இருக்கா. இப்போதைக்கு வரமாட்டா. சரி போன் அடிப்போம், வீடியோ கால் அடிப்போம். அண்ணே இருங்க நான் போய் இரு. போச்சு போச்சு. ஐயோ சீனி அட்டன் பண்ணிட்டா. என்ன பேசுறது? அவளுக்கு தான் கிஸ்னா ரொம்ப பிடிக்குமே. ஐயோ பேசு. அது அண்ணே அது பேசு. என்ன எதுவுமே பேச மாட்டேன்றா? சீனியர் என்ன பேச மாட்டேன்றீங்க? நான் உங்களுக்கு தான கால் பண்ணேன். பேசுங்க. எப்பயும் கிசுதான் என்கிட்ட இருந்து விரும்பி கேப்பே. அதான் கொடுத்தேன். பேசுங்க. என்னத்த பேச? அண்ணே கட் பண்ணிடுறேன். பேசு. சீனியர் உங்களோட நான் பேசிட்டு இருக்கேன். பேசுங்க. அது நல்லா இருக்கியமா? சாப்பிட்டியா? என்ன சீனியர் புதுசா இப்பலாம் கேக்குறேன்? நேர்ல வந்தாலும் சரி, போன்ல பேசினாலும் சரி, எப்போதுமே கிசுதான முதல்ல கேப்பே. கிஸ் கொடுத்த கிசுக்கு ஏதாவது பதில் சொன்னீங்களா? இவன் வேற திரும்பி கிசுக்கிறாளே. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்ல யாரும் இல்லையா? அதான் உங்களுக்கு போன் அடிச்சிட்டேன். நான் நாளைக்கு கூப்பிடுறேன். பாய். ஐ லவ் யூ. எனக்கு லவ் யூ. பேசு. அது மீட்டு பாய். see you நாளைக்கு பாய். என்ன சரி வளரிட்டு இருக்கீங்க? சரி அப்புறமா அடிக்கிறேன். பாய்.
பொண்டாட்டி போன் எடுத்து அலன் தானே சொல்லுவாங்க. அது என்ன அம்மானு ஏதோ ஒரு பைத்தியம் ஒரு ராங் நம்பர் எப்படி கரெக்டா உங்க கால் வந்து பொண்டாட்டி மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. இதே பையில இருந்து பேசாத பார்த்தா யாரோ ஐயர் பொண்ணு மாதிரி தெரியுது. நம்ம ஊருக்குள்ள ஒரே ஒரு ஐயரே இருக்காரு. நம்ம குடும்பத்துக்கு எல்லா விஷயத்தையும் அவர் தான் செஞ்சு கொடுப்பாரு. ஒன்றும் ஜாரி இல்லையே. ஆனா என்ன நீ வேற அப்பெல்லாம் கிடையாது. லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. அது வந்து போய் வேற வச்சுக்கிறேன். இப்ப அண்ணன் பேச கூப்பிட்டுருக்காரு. முடிச்சிட்டு வந்து உன்னை வச்சுக்க நாளைக்கு. ஐயோ ஒரு போன போட்டு ஆளு பிடிச்சு விட்டாலே. வாடி வா வாடி நீ போ. ஐயோ நான் என்ன செய்வேன் போச்சே. இப்படி சீக்கிரமாடா மாட்டிக்கிருவேன். ஐயோ என்ன வந்து கொடுத்து போறாங்களோ. இப்படி இருந்து நீ இப்போ இப்படி ஆயி ரொம்ப மாசு காட்டினவன் இப்போ ஃபியூஸ் போய் அப்பா அப்பா எங்க இருக்கிய? அட 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 அழகு பெத்தது நான் பெத்தது. ரொம்ப ஐசைக்காதிய. எப்படி இருக்கு? கிட்ட ராஜாத்தி அழகு செல்லமடி. சரிப்பா நேரம் ஆயிடுச்சுல நான் போய் கூட்டி வரேன். ஏய் என்னடி இது Dress? டீ-ஷர்ட் பேண்ட் வேற எப்படி? விளக்கமாறு பிஞ்சு வயிறு பிஞ்சு. பொட்டச்சியா அடக்க ஒடக்கமா இருக்கணும்டே. எந்த ஒரு இது இல்லையா? என்ன Dress இது? தேடி படிக்கிறத சொல்லி கொடுக்கறாளோ? ஏய் நீ வாயை போத்து. என்ன செஞ்சிட்டியா மக? டீ-ஷர்ட் பேண்ட் என்ன போட்டுச்சே? பெண்ண உனக்கு அவ ஊருக்குள்ள தாவணி பாவடியா கட்டிட்டு தெரியறாளுங்க. இவளுக்கு என்னவா? பெருக்கு தேவலாம் வச்சிருக்க. என் மகா அப்படியே போடும். உன் சொல்லி பத்து போ. யோ நீ செல்லம் கொடுக்கதே அவ தலக்கண புடிச்சு ஆடிக்கிறக்கா. இப்ப இத போட்டுட்டு எங்கடு போறா? வயிட்டு வாசப்படிய தண்ணான்னு வச்சுக்க. காலை வெட்டி போடுவேன். போறா இருந்தா தாவணி பாடி மாத்திர போ சொல்லு. டா வாயை பொத்து. நீ சொல்றது எல்லாத்தையும் கேட்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. என்ன அந்த காலத்துல நடந்த மாதிரியே உங்களுக்கு என்ன தலையில முக்காடுட்டே உட்கார்ந்து இருக்கணும். பொம்பளை பிள்ளைய சுதந்திரம் கிடைச்சிருச்சு. எப்படி வேணாலும் யாரு வேணாலும் இருக்கலாம். நம்ம எப்படி இருக்கோங்கிறது தான் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம். எப்படி இப்படி அந்த மாதிரி Dress போட்டு சுத்துறதுக்கா? நீ வாயை பொத்துமா. என்ன இப்படி Dress போட்டு சுத்துறாங்க? என்ன Dress போட்டாலும் அடக்க ஒடக்கமா போடுறமா அதுதான் பெருசு. ஏன் ஆம்பளைய மட்டும் இப்படி நெஞ்சு நிமித்திக்கிட்டு நடக்கணுமோ? பொம்பளை பிள்ளைய நடக்க கூடாதோ? கரெக்ட் சொன்னோம். மூஞ்சி இங்க வாயா. இன்னும் சரியில்லை. பொம்பளை பிள்ளை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர சொல்லிவிட்டேன். என்ன ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்க? ஜோலிய பாரு. என்ன என் பிள்ளை இந்த Dress போட்டா உனக்கு எங்கயாவது இதா இருக்கா? வேணா நீ எடுத்து மாட்டி தரி. கர்மம் இத எடுத்து நாங்க மாட்டேன். இப்ப எங்கடி கிளம்பிட்டு அதை போட்டுவிட்டே? கண்ண வந்திருக்கேன். அவனுக்கு கூப்பிட போறேன். வெள்ளக்கமார் பிஞ்சு ஆயிரும். ஏன் அவங்க வீட்ல இருந்து கூப்பிடுறதுக்கு யாருமே கிடையாதோ? ஏன் உன் சித்தப்பா வீட்ல என்ன செய்றாங்க? அதான் அத்தனை ஆம்பளை பசங்க தடி மாட்டை வளர்ந்துருக்காங்களா? அவங்க போக சொல்ல வேண்டியதானே? ஏய் நீ வாயை மூடு. இப்ப எல்லாம் என் பொம்பளை போறதுனால உனக்கு என்ன? அதெல்லாம் போயிடணும்னு எந்த அவசியம் கிடையாது. என் மச்சான் வந்திருக்கேன் கூப்பிட போறேன் அவ்வளவுதான். யாரே எவ்வளவு வேலை பார்த்துக்கிறேன் அமர்ந்து பாத்துக்க. என்ன பெட்ரோல் என்ன தண்ணியில ஓடிக்கிருக்கோ? இப்ப ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போய் கூட்டி வரதுல உன்னோட பெட்ரோல் என்ன குறைஞ்சு வருமா? ஆளப்பாரு. யாரோ நீ போட்டுருக்க Dress பார்த்தாலே எனக்கு புசு புசுன்னு வருது. பொசு வந்து கிணத்துக்குள்ள வந்து சாவு. யோ இவ கிடக்குறா ஆளு மூஞ்சியும். நீ கொஞ்சம் வாத்தா என் தங்கம். போய் கடல கூட்டிட்டு வந்து போ. வாரேன்பா. மோய் வரட்டா. சொல்ல கேட்காம போறீங்கடி. குறை பாரு. யோ என்ன பொம்பளை பிள்ளை ஒழுங்கா லட்சணமா வளர்ப்போம்லாம் கிடையாது. இப்ப என்ன ஐயா உங்க தம்பி வீட்ல என்ன செஞ்சுக்கிருக்காங்க? அத்தனை ஆம்பளை பசங்க இருக்காங்களா? அவங்க வீட்ல வண்டியா கிடையாது, கார் மதிக்கு வச்சிருக்காங்கல்ல. அதுல போய் கூட்டு போக வேண்டியதானே? இப்ப என்ன இன்னைக்கு இவன் அனுப்பி இருக்க? பெட்ரோல் சும்மா வருதோ? எங்க இப்ப கூட்டு போறதுக்கு ஒருத்தரவா பெட்ரோல் கொடுக்க சொல்லுவோம். மச்சான் வீட்ல எவனும் போக மாட்டேன். எவனும் கொடுக்க மாட்டாங்க. நீ வாயை போத்து. என்ன ரொம்ப பண்ணிக்கிருக்காத. இப்ப என்ன நானே கூட்டு வர சொன்னேன். அவங்க போற ஏதோ பேசிக்கிருக்காங்க. அவங்கள தொந்தரவு செய்ய வேண்டாம். இப்ப இவ்வளவு போய் கூட்டு வர சொன்னேன். இங்க என் மகளை நான் பொம்பளை பிள்ளையா வளர்க்கணும்னு நினைக்கல. எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல. ஆம்பளை பிள்ளை இல்லாத குறைய என் மக பொம்பளை பிள்ளையா இருந்து ஆம்பளையா இருந்து எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும். நம்ம வேணும்டே ஆம்பளை பிள்ளை உனக்கு இல்லைன்ற மாதிரி பேசிக்கிருக்க. அதே அத்தனை ஆம்பளை பசங்க இருக்காங்களா? அவங்க அப்புறம் பிள்ளைன்னு சொல்லி தெரியல. அவங்க சுத்தம் உனக்கு வராதோ? பாத்தியா இதுல இருந்து உன் புத்தி எப்படி தெரியுது? சொத்துண்டா என் தம்பி மயங்க எல்லாம் வேணும். சொத்து வேணாண்டா அவங்க எல்லாம் நாய்க்கு சமம். போடி பொம்பளை உடைய மாதிரி பொம்பளை இருக்கிறதுனாலதே ஒவ்வொரு குடும்பத்துக்கு சண்டை சச்சரவை வந்து அடிச்சு மல்லுக்கடி சாவறாங்க. ஆனா ஒண்ணு நீ நினைச்சான்னு இல்ல, வேற யார் நினைச்சாலும் சரி, நாங்க 3 குடும்பமும் ஒத்துமையா இருக்காது. யாருனாலும் பிரிக்க முடியாது. முக்கியமா என் மைய ருத்ரம் குடும்பத்தை ஒரு பொட்டு உங்களால அசைக்க முடியாது. முடிஞ்சதா பாத்துக்க. இன்னொரு தடவை என் பொம்பளை Dress போடுறத பத்தி நீ ஒண்ணு பேச தேவையில்ல. என் பொம்பளை பிள்ளைக்கு நான் வாங்கி தருவேன். என் பொம்பளை போடும். அதை பத்தி நீ எந்த கவலையும் பட தேவையில்ல. சரியா? போ போய் வேலையை பாரு. வந்துட்டான். நீ ஏன் பேச மாட்டே? நீ பேசத்தையும் செய்வ. நீ பேச மாட்டேன் உலக அதிசயம். யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசு. ஆனா ருத்தனோட குடும்பத்தை நான் அதுக்கு பிரிக்கணும். ஒருத்தி கங்கணம் கட்டிட்டு அலையிறா. அவளே மொத்தமா பிரிச்சு தள்ளிடுவா. அதுக்கு மேல வேற என்ன வேணும்? பாருங்க பாருங்க ஒட்டச்சிரிக்கைய ஒழுங்கா வளர்க்காம என்ன Dress போட்டுட்டு இருக்கேன் இந்த ஆள்லாம். சி வரட்டு நீங்க காலை உடைச்சு போறேன். என்னங்கடா வந்து இறங்கி இம்பிட்டு நேரமா சின்ன வரைக்கும் பிக்கப் பண்ண வராம இருக்காங்க. இன்னொரு வாட்டி போன் அடிப்போமா? வேற ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வராம வெளியே நின்னுக்கு இருந்தாங்கன்னா சரி வெளியே போவோம். கண்மணி என்ன எப்படி இருக்க? ஏன்னா நீயாவ்ல
மச்சாங்களை எவனாவது வருவியான்னு பார்த்தா நீ வந்துட்ட. சரி சரி போவோம். வண்டி ஓட்ட தெரியுமா? வாடி வா, உனி வாய்க்கில போய் தடி விடுறேன். வாடா. என்ன மாதிரி பேசிக்கிறீங்க? என்னடா எதுவும் பேசவே மாட்டீற? இல்லல, உன்னை நம்பி வாரே. எதுக்கு இம்பிட்டு வேகமா பறக்குற? எனக்கு ஒண்ணும் புரியல. பைக்ல ஓட்டுன ஸ்பீடா தான்டா ஓட்டணும். நீ போற ஸ்பீட பார்த்தா நிச்சயமா என்னை கொண்டு போய் வாய்க்கில தள்ளி விட்டு வர போறியே. சீ அப்பலாம் செய்ய மாட்டேன். ரெண்டு பேரும் சேர்ந்து விடுவேன். எப்பல நான் போறதுக்குள்ள இம்பிட்டு வேகமா வண்டில ஓட்ட கத்துக்கிட்டேன். வேற யாரு லாஸ்ட் பிறந்த தடிமாடு இருக்கே, அவன் தான் சொல்லி கொடுத்தியா? அவன் இதெல்லாம் வேற செய்யறானா? சரி சரி. நல்லா தப்பல ஓட்ற. தேங்க் யூ. அப்புறம் அங்கெல்லாம் எப்படி போகுது? எங்க போகுது? ஏதோ போகுது. நானே எப்படா லீவ் கிடைக்கும் முடியா காத்துக்கு இருக்கேன். சீக்கிரமா முடிச்சுப்பட இந்த சைடு தான் வேலைக்கு வரணும்னு நினைக்கிறேன்ல. வந்து அப்பனதே நல்லா இருக்கும். எனக்கு கூட உன்னை பார்க்காம ஒரு மாதிரியாத்தே இருக்கு தெரியுமா? இது மாதிரியா இருக்கா? மாதிரியா இருக்குடா. என்னடா இவன் இல்லாம ஒரு மாதிரி இருக்கே. அம்மாவை கலாய்க்கிறதுக்கு யாருமே இல்லடா. நீ வந்தா உன் மாமியாருக்கு சரியா வரும். ஓஹோ, குளிர் விட்டு போச்சுல. நல்லாம நான் வந்துட்டோம்ல. நீ என்ன ஏத்து பாரு. ஆமாடா, நீ வந்து என்ன செஞ்சவங்க எல்லாம் உருப்படியா இருப்பாங்க. அம்பிடுதானே வந்து போறோமா? இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகளுன்னோடு கழியுமா தொடவும் கூடாத படவும் கூடாத இடைவெளி எப்போது குறையுமா உன்னை அன்றி வேறொரு நினைவில்லையே இனி எந்த ஊனுயிர் எனதில்லையே தடையில்லை சாவிலுமே உன்னோடு வர ஏய் என்னாச்சு? வாங்க, உங்களை எதிர்பார்த்துக்கிறேன். என்னடி? என் மாமா இந்த வீட்டு கல்யாணம் முடிச்சு வந்ததுல இருந்து ஏதாவது என்னை விட்டு போயிருக்கா? என்ன சொல்ற? என் அப்பா ஒத்த பொம்பளை பிள்ளைண்டு, அதே உங்க மாமனாரு ஒத்த பொம்பளைண்டு பார்த்து 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 எனக்கு ஒண்ணு ஒண்ணா செஞ்சாங்க. நகநட்டுல இருந்து எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணே பார்த்து பார்த்து போட்டாங்க. அல்ல ஏதாவது அவங்க குறை வச்சாங்களா? ஏய் என்ன எனக்கு ஒண்ணு விளங்கல. என் அப்பா எனக்கு ஆசையா போட்ட பெரிய ஆரத்தவே காணா. ஆரத்த காணாமா? ஆமா, என் அப்பா எனக்கு போட்டு விட்டது. என் அப்பா இதை பத்திரமா வச்சுக்கணும். உனக்காக நான் பார்த்து பார்த்து நீ பிறந்த உடனே செய்ய சொன்ன நகைன்னு எங்க அப்பா என்ன சொன்னது. இப்ப அந்த ஆரத்தவே காணோம். இன்னைக்கெல்லாம் நகை விலைய பார்த்தனா ஒரு பவுன் நகை எடுக்க முடியும். ஒரு பவுன் ஒரு கிராம் நகை எடுக்க முடியுமா? என் அப்பா எனக்கு போட்டது இப்ப அதை காணோம். ஏய் லூஸ் மாதிரி பேசாத. நீ தான் நகையில எடுத்து வைக்கிற. ஒழுங்கா அது போய் தேடி பாரு. பீரோக்குள்ளேயே வேற எங்க தேடி பாரு. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். நானே தேடி பார்க்காம சொல்றதுக்கு என்ன பைத்தியக்காரியா? யாரோ எடுத்திருக்காங்க. யாரும் எடுத்திருக்காங்கன்னா? நான் தான் இங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேனே, இங்க இல்ல. இந்த வீட்ல தான் யாரோ எடுத்திருக்காங்க. ஏய் அவ்வளவுதான். யார் எடுத்தா? என்னமோ இந்த வீட்டுல திருடக மாதிரி பேசிட்டு இருக்க. இல்ல, நான் வேணும்னு சொல்லல. யாரோ இங்க இருந்து எடுத்திருக்காங்க. அது மேல ஆசைப்பட்டு அன்னைக்கு ஒரு நாள் எல்லார்கிட்டயும் விரிச்சு காட்டேன். அப்ப எல்லாருமே பார்த்தாங்க. ஏன் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காங்கல்ல அவங்க கூட என்ன பார்த்தாங்க. யாரே நீ வீட்டுல இருக்கவங்கள மேல் பழி சொல்றதே நான் எல்லாம் ஏத்துக்க முடியாது. அவங்க வீட்டுல வந்து தங்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஏதாவது சொன்னா அம்படி மாத்துக்க. ஆமா, இல்லாத புள்ள சொல்ற மாதிரி பேசிக்கிறிய. காணோம். எனக்கு இப்ப அது வேணும். வேணாண்டி, ரொம்ப என் பொறுமையை சோச்சிட்டு இருக்க. யாரு ஒழுங்க மரியாதை உள்ள போய் நல்லா தேடிப்பாரு. உள்ளதே எங்கேயாவது கிடக்கும். சும்மா வந்து இங்க எல்லாருமே பழி போட்டுருக்க. உங்களுக்கு என்னவே புரிஞ்சிருக்கு. நீங்க என்னவே புரிஞ்சுக்கறலையே. நான் என்ன சொன்னாலும் அந்த காதலி ஃபார்ம் கூட முடிவுல தான இருக்கிய. நான் போய் எங்க அப்பாட்ட சொல்றேன். ஏய் இரு, நான் போய் தேடுறேன். அப்புறமே மாமாட சொல்லலாம். தல்லே எப்பாடியோ இன்னைக்குவே நல்லா சம்முன்னு குளிக்க போறேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம குளிச்சு. சீ இல்ல ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அழுக்கு தேய்ச்சு குளிச்சு. அப்படி சொல்லணும். எங்க இப்பலாம் சோறு திங்க நமக்கு நேரம் சரியா இருக்கு. எங்க குளிக்க நேரம் இருக்கு. இன்னைக்கு நல்லா அழுக்கு தேய்ச்சு 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 குளிக்கணும். குளிச்சிட்டு வெளியே வரதுக்குள்ள சும்மா சேக்கத்த வேண்டு மின்னணும். இந்த தமிழ் பிள்ளைய விட நான் அழகா இருக்கணும். இந்த உலகத்திலே அழகி யாருன்னு கேட்டா நானே. அந்த அளவுக்கு நம்ம குளிக்கணும். குளிச்சிட்டு வந்துட்டு அப்புறம் வேற என்ன வீட்டுல சோறாக்கி வச்சிருப்பாங்க. நல்லா மூக்கு முட்டை சாப்பிடணும். நல்லா ஒரு தூக்கத்தை போடணும். சாயந்தரம் போல சௌமியா வீட்டுக்கு போவா. ஏண்டா இப்பயே போயிட்டோம்டா அப்புறம் அந்த பிள்ளை அழுவுமா? அது அழுகிறத பார்த்தா நம்மளுக்கு அழுகலிக்கே வரும். அப்புறம் எப்படி நம்மளால சோறு திங்க முடியும்? ஆஹா, நம்ம இந்த மாதிரி நினைச்சு நிறைய நாள் சோறு திங்காம போயிட்டோம். நம்ம வயிறு என்னைக்குமே நம்ம பட்டி போட கூடாது. வயிறு தான் நமக்கு முத புருஷன். ஜாலியா உள்ள போறோம், செம்மையா குளிக்கிறோம், சூப்பரா வெளிய வரோம். என்ன மக்களே ரெடியா? போவோம். என்ன சோப்பு
காய் விட்டு பழுத்திருச்சே காட்டு கரட்ட ஒண்ணு அது கை நீட்ட துணிஞ்சிருச்சே. என்ன எனக்கு மட்டும் ஒரே கனவு கனவா வருது? கனவுல நெசந்தேன். ஏன் உங்க வீட்ல குளிக்கிறதுக்கு பாத்ரூம் இல்லையா? இல்ல தண்ணி இல்லையா? நீ தானே வர சொன்ன. இது மட்டன் பிரியாணி கேட்டியா இல்லையா? மட்டன் பிரியாணி கேட்ட உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா எங்கனுக்குள்ள ஓடியிலும் தெரியல. அதையும் பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சிட்டேன். பார்த்தா நீ வந்துவிட்ட. ஐயோ உன்னை அண்ணங்களா பார்த்தாங்க வெச்சுக்க. தோலை உரிச்சு உப்பு கட்ட போட்டு தொங்க விட்டு அவுச்சு தின்றாங்க. சரி பரவாயில்ல, அது வரைக்கும் நெஞ்சு மேல சாஞ்சுக்கோ. தோலை உரிச்சு அவிச்சு உப்பு கண்டை போட்டு திங்கிற வரைக்கும் பாப்போம். சாஞ்சுக்கோ சீக்கிரம். சாஞ்சுக்கோ, ஒரு விஷயம் இருக்கு சொல்றேன். சிரிச்சுக்கிட்டே சாயணும். கைக்கு கிடைச்ச பழம் அடவாய் வைக்க வந்து சேருமா? முழுசா கிடைச்சிருமா இல்ல மூவாயில் முள்ள தைக்குமா? உட வெட்டிக்கிட்டு வில விலகுது உசுருட்டிக்கிட்டு புக மறுக்குது. இது நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கா? இன்று போகும் வழி போனா பொழப்பிருக்கா? யாரோ கதவு தட்டுறாங்க. நான் போய் திறந்து விட்டு வரட்டா? உள்ள வரட்டும். பாத்தீங்களா? உள்ள பாத்தீங்களா? எதுவுமே இல்ல தானே? யாரோ எடுத்துட்டாங்க. வெளிய போய் கேளுங்க. ஏய் கேரு, நீதே ஏதோ தப்பா வச்சு தொலைச்சிருப்பேன்னு தோணுது. இல்ல யாரோ எடுத்துட்டாங்க. நான் உங்ககிட்ட போய் சொல்லி என்ன மாமா செய்ய போறீங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப எனக்கு ஆசையா போட்டது இப்படி போயிருச்சே. அனு பாத்தீங்களா? பாத்தீங்களா என் நகை? நான் என்ன சொன்னேன்? இந்த வீட்ல எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லி. பாத்தீங்களா என் நகை யார் வச்சிருக்காங்க? அன்னைக்கு நகை எடுத்து காட்டும்போது என் நகையை குறுக்க குறுக்க அவங்க அம்மா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. பாத்தீங்களா இப்ப என் நகையை எடுத்துக்கிடுச்சு. பாத்தீங்களா எடுத்துட்டு இப்ப நான் தேடி இருந்துட்டு அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து அனுப்பி இருக்கு. குறி என் நகையை. ஏய் பொய்த்தி மாதிரி பேச. அம்மா மாமா நான் பேசுன உங்களுக்கு பைத்தியம் மாதிரி தான் தெரியும். ஏன்னா உங்க அண்ணன் தானே உங்களுக்கு எல்லாமே. சீ இப்படி ஒரு திருடிய வீட்ல வச்சிருக்கணுமா? அவ திருடனது இல்லாம இப்ப இந்த குழந்தைய திருட்ட சொல்லி பழகி கொடுத்திருக்கா. அவள ஒரு பொம்பளையா? ஏய் சும்மா நடிக்காத. அப்பா உங்க பிள்ளை நல்லா நாடகம் நடிக்கிறீங்க. நாடகம் நடிச்சு இந்த வீட்டு சொத்தெல்லாம் மொத்தமா வாங்கி போட்டு நினைச்சிருக்கீங்களா? பந்தியா அது அண்ணே என்ன நடக்குது? வாங்க பெரிய மனுஷரே. அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து நிப்பீங்க. என்ன நடக்குது உங்களுக்கு என்ன தெரியாதா? நீங்க வெளிய நின்னு வேடிக்கை பார்த்துக்கிறத நான் பார்த்துட்டே இருந்தேன். ஏய் பாய் புத்திரி. நான் என்னத்துக்கு மாமா வாய் பொத்தனோ? காணாம போனது ஏன் நகை? இப்போ எங்க வந்து எப்படி வந்து புடிச்சிருக்கு பாருங்க. அதே வீட்ல கொண்டு வந்து ஒருத்தி உட்கார வச்சிருக்கீல, அவ பண்ண வேலைவே. நகையை எடுத்துக்கிட்டு இப்ப நான் தேடுறேன் தெரிஞ்சா உன் மகன் கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கா. அண்ணே நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இல்ல கதிரு, எல்லாத்தையும் வெளியே இருந்து கேட்டுட்டே இருந்தேன். இங்க வார வந்தியா? நீ சும்மா சும்மா எல்லாரும் மேலேயும் பழி போடணும்னு பேசிக்கிருக்க. என்ன ஒன்னும் சரியில்லை. வர வர உன் நடவடிக்கை ஒன்னும். ஏன் நடவடிக்கை சரியில்லையா? ஆமாங்க, நீங்க கேட்காம என்ன செய்வீங்க? கேட்கதானே செய்வீங்க. உங்களுக்கு ஏன் நடவடிக்கையில தான் சரியில்லாம இருக்கும்? என்னைய தானே உங்களுக்கு குத்தம் சொல்லணும். யாரு நான் உன்னை குத்தம் சொல்லணும், உங்களுக்கு கூட சண்டை முட்டி விடுமே தான் நான் வரல. என்ன இந்த நகைய நீரே எங்கேயோ காணாம போட்டிருக்க. உள்ள எடுத்துட்டு வரும்போது இத கொண்டு போய் அவங்க கிட்ட குடுக்கட்டுமாண்டு அனு என்கிட்ட சொல்லிட்டே வேண்டாம். சும்மா நடிச்சுக்கிறது அம்பதே பாத்துக்க. அண்ணே ஒரு கிறுக்கு நான் பாத்துக்கிறேனே. நாக்கு இருக்கா? எப்படி வாய் பேச முடியாத ஒரு குழந்தை அவர்கிட்ட சொல்லிட்டு வரும்? என்ன கேட்டா இந்த மாதிரி நகையை எடுத்துட்டு வான்னு சொல்லி அந்த பொம்பளை கிட்ட சொல்லி இவரே சொல்லிட்டு இருக்கலாம். ஏய் வாயை மூடுங்க மாமா. சும்மா நோய் நோய் ஏன் கத்திக்கு இருக்காதீங்க. இப்ப மட்டும் இந்த நகையை எடுத்துட்டு வாக்கா வீட்டை விட்டு ஓடி போயிருந்தா இன்னைக்கு நகை விக்கிற விலைக்கு வித்து காசு தின்றுப்பா. அவந்தியா ரொம்ப வரம்பு மீறி பேசிக்கிருக்க. அவந்தியா ஏன் அவந்தியா இப்படி பேசுற? ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா அவங்கள வாழ வச்சு பாக்குறதுலாம் நம்ம குடும்பத்தோட மரியாதையே இருக்கு. நீ ஏன் இப்படி மரியாதை கெட்டத்தனமா நடந்துக்கிற? இங்க பாரு, சின்ன குழந்தை, அந்த குழந்தை பொய் சொல்லாது. பெரிய மனுஷங்க நம்ம மாதிரி மாடு மாதிரி இருக்கவங்க எல்லாம் பொய் சொல்லுவாங்க. சின்ன குழந்தை எப்படி பொய் சொல்லும்? அப்போ நான் பொய் சொல்றேனே சொல்லாம சொல்றீங்க அப்படித்தானே? இந்த குடும்பத்துக்குள்ள வாழ வந்தது வந்து எனக்கு பிரச்சனைவே. எல்லாமே பிரச்சனைவே. உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல எனக்கு புரியல. தேவையில்லாம நீதே இப்ப சண்டையை மூடி விட்டு இருக்க. உனக கிடைச்சிருச்சுல, நீ ஏன் எங்கயோ அஜாக்கிரதையை விட்டுவிட்டு இப்ப இந்த குழந்தை மூலியமா வந்திருக்கு. குழந்தை மூலியமானா சாமி மூலமா வந்திருக்குன்னு அர்த்தம். என்ன அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிற பாரு. நல்லா இருக்கு மாமா, ரொம்ப நல்லா இருக்கு. என்னமோ நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பாக்கும்போது நான் தான் தப்பு பண்ணிட்ட மாதிரி பேசுறீங்க மாமா. இப்பவும் சொல்றேன், நீதான் தப்பு பண்ணிருக்க. தேவையில்லாம நீதான் அடுத்தவங்க மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்க. ஒருத்தவங்க மேல பழிய போடுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும். அவங்க அந்த தப்பை செஞ்சிருப்பாங்களா, செய்யறதுக்கு அவங்க சரியாதான் வருவாங்களான்னு. நீதான் தப்பு பண்ற வந்தியா? கேட்டில உங்க அண்ணன் சொல்றதே என் அப்பா எனக்கு போட்டு நகையை எதுக்கு நான் வெளிய வீசணும்? இப்போ எதுக்கு அது என்கிட்ட வரணும்? எனக்கு வேணும் மாமா, எனக்கு வேணும். நான் போறேன் என் அப்பா வீட்டுக்கு. எனக்கு இங்க ஒரு நிம்மதியுமே கிடையாது. திருடி போன நகை அவங்க தான் திருடுறாங்கன்னு சொல்றேன். இன்னமும் அவங்க இருந்தாங்கன்னா இந்த வீட்ல எல்லாமே திருடு போகும்னு சொல்றேன். கேட்க மாட்டாங்க. அவங்க திருடாங்கன்னு நீ எங்கடி வச்சு பார்த்த? இந்த ஒரு ஆதாரம் போதாதா? பெத்த புள்ள கொண்டு வந்து கொடுக்குதே. இதுக்கு மேல வேற என்ன ஆதாரம் வேணும்? நான் ரொம்ப பொறுமையா பேசிக்கிருக்கேன். தயவு செய்து அவந்தியாவ பேச வேணாம்னு சொல்லு. அம்புடுதே
நீ நான் பாத்துக்கிறேன் நீங்க அமைதியா இருங்க. இவன் லூசு மாதிரி பேசிக்கிருக்கானே, பைத்தியம் முடிச்சிருச்சு அவளுக்கு. இப்ப ஆரவந்தியா திரும்ப திரும்ப ஒருத்தர் மேல பழிய போட்டுக்கு இருக்க. இதனால அவங்க மனசு எவ்வளவு காயப்படுன்னு நீ யோசிக்கவே மாட்டேங்கிற. நான் மனசு கஷ்டப்பட்டு அழுதுக்கிறது அது உங்க கண்ணுக்கு தெரியல. அவங்க மனசு கஷ்டப்படுறத பத்தி பேசிட்டே இருக்கீங்க. என்ன மாமா நானும் பதில இருந்து பாத்துக்கிட்டு அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அவங்க என்னை நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்கள நான் தானே பாத்துக்கணும். அவங்க மேல ஒரு செய்யாத தப்புக்கு பழிச்சனா நான் எப்படி ஏத்துக்க முடியும்? நல்லா இருக்கு. சொந்த தம்பி பொண்டாட்டி நகையை காணும்னு சொல்லி சொல்றேன். அது உங்களுக்கு பெருசா தெரியல. யாரோ ரோட்ல போற ஒருத்தி வந்து இன்னைக்கு உங்களுக்கு பெருசா தெரியல. அப்படித்தானே? அடிச்சிட வேண்டி. வாங்க அடிங்க, அடிச்சு கொள்ளுங்க. நீங்க பேசுறதுல வச்சு பார்த்தா இந்த குழந்தை என்னமோ உங்களுக்கு பிறந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க. ஏய் ஆமா இது ஏன் குழந்தைதான். என்ன செய்வ?